தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி சிறையில் அடைக்கப்பட வேண்டும் வலியுறுத்தும் சாமர. பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 4 கட்டுநாயக்கவில் கைது. இலங்கையில் கனேடிய பிரஜை மீது நடத்தப்பட்ட கூலிப்படை தாக்குதல். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மதுரோவை தொடர்ந்து டிரம்பின் அடுத்த இலக்கு, பதட்டத்தில் உலக நாடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தவறான ஊசி மருந்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் தவறான கல்வி தொகுதியை அறிமுகப்படுத்தியதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் அதே முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். தரமாறு ஆங்கில மொழி பாடத்திட்ட சர்ச்சை குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த விடயம் இந்த மொடியூல் பிரச்சினை. இந்த விவகாரத்தில் நாம் பிரதமரை அவமதிக்கவில்லை. இதில் உள்ள உண்மை என்னவென்றால், தவறு எங்கே நடந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த தவறை யார் செய்தது, ஊசிகளை செலுத்தியது யார். கெஹலிய ரம்புக்வெல மருந்துகளை கொண்டு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்துகளை கொண்டு வந்தாலும் கெஹலிய ரம்புக்வெல்லவா அந்த ஊசியை போட்டார்? இல்லை, வைத்தியசாலையில் தான் அந்த ஊசி போடப்பட்டது. ஆனால் இறுதியில் சிறைக்கு சென்றது கெஹலிய ரம்புக்வெல்லதான். அதேபோல்தான் இந்த விவகாரத்திலும் பிரதமர் தனது பொறுப்பிலிருந்து விலகி செல்ல முடியாது. கெஹலிய ரம்புக்வெல்லவிற்கும் சாமர சம்பத்திற்கும் தண்டனை வழங்கப்பட்டதென்றால் அதே முறையில் பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த பிரச்சினையிலிருந்து விடுபட பிரதமர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என தெரிவித்தார். போலந்திற்கு செல்வதற்காக விசா பெறுவதற்காக இந்தியாவின் புதுடில்லிக்கு சென்று திரும்பிய 4 இலங்கையர்கள் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மோசடியாக தயாரிக்கப்பட்ட போலி விசாக்களுடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 2 நீர்கொழும்பை சேர்ந்த 22 வயதுடைய தம்பதியினர். மற்ற 2வரில் ஒருவர் கொழும்பு வெல்லம்பட்டியை சேர்ந்த 28 வயதுடையவர், மற்றவர் யாழ்ப்பாணத்தின் கரவட்டியை சேர்ந்த 45 வயதுடையவர். போலந்திற்கு சட்டபூர்வமாக பயணிக்க தேவையான விசாக்களை பெறுவதற்காக 4வரும் தரகர்களிடம் ரூபாய் 6.4 மில்லியன் செலுத்தி பின்னர் விசாக்களை பெறுவதற்காக இந்தியாவின் புதுடில்லியில் உள்ள போலந்து தூதரகத்திற்கு சென்றனர். அவர்கள் அங்கு தங்கள் கைரேகைகளை பெற்று விசாக்களை பெற்று நேற்று காலை 6 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூஎல் 196 மூலம் இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். பின்னர் அவர்கள் இந்த விசாக்களை விமான நிலைய குடிவரவு கவுண்டரில் ஒப்படைத்து அனுமதி பெற்றனர். மேலும் அங்கு எழுந்த சந்தேகத்தின் பேரில் அவர்கள் அளித்த ஆவணங்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவிற்கும் அனுப்பப்பட்டன. அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகள் இந்த விசாக்கள் போலியானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் அதுவரை இந்த பயணிகளுக்கு இது குறித்து தெரியாது. மேலும் அவர்கள் நாட்டிற்கு வந்தவுடன் இந்த விசாக்களுக்கு ஒரு பெரிய தொகை செலுத்த தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றுபவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் https://online-exam.government.lk/EIC என்ற இணையதளம் மூலம் இணைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் 2025 டிசம்பர் 25 முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சைகள் 2026 பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு
ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ரொரெட்ரோவை சேர்ந்த கனேடிய பிரஜையொருவர் மீது திட்டமிடப்பட்ட கூலிப்படை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் அங்கு தங்கியிருந்த இடத்திற்கு அருகே மர்ம கும்பல் ஒன்றால் வழிமறிக்கப்பட்டு இரும்பு தடிகள் மற்றும் ஆயுதங்களால் மிக கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இது வழிப்பறி அல்லது தற்செயலான மோதலாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் தற்போது இது ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான நபர் இலங்கைக்கு வருகை தருவதை முன்கூட்டியே அறிந்த ஒரு கும்பல் அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளது. அத்தோடு இவரை தாக்குவதற்காக உள்ளூர் கும்பல் ஒன்றிற்கு பெருந்தொகை பணம் கைமாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு கூலிப்படை தாக்குதல் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக இலங்கையில் உள்ளூர் நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல்களை ஆதாரமாக கொண்டு அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான சட்ட மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க கனேடிய தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது புதிய வெளியுறவு கொள்கையான டொன்ட்ரோ கோட்பாடு என்பதன் கீழ் பல நாடுகளை தனது அடுத்த இலக்குகளாக அடையாளப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனடிப்படையில் கிரீன்லாந்து தீவு முழுவதையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு ரஷ்ய மற்றும் சீன கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ராணுவ தளபாடங்களுக்கு தேவையான அரிய மண்தாதுக்கள் அதிகளவில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் துருவ பனிக்கட்டிகள் உருகுவதால் புதிய கப்பல் பாதைகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கிரீன்லாந்தின் பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் தீவின் மீதான அமெரிக்க கட்டுப்பாட்டின் கருத்தை ஒரு கற்பனை என விவரித்து ட்ரம்பிற்கு பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.